அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தமிழில் தனி வட்டி. அதுக்கு என்னென்னா எஸ்ஐ. எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பினா வந்து பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீனா வந்து காலம் டைம். சரிங்களா? டிவைடட் பை 100. அமௌண்ட் இப்போ நம்ம அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபார்முலா. அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த நம்ம பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதையும் ப்ளஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிற வட்டியவும். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு வந்து நம்ம அமௌண்ட் இது எப்படி, அதாவது இது வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படியே தலைகீழாக கண்டுபிடிக்க போகிறது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இது வந்து நார்மலாக ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம போடுறோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது வந்து வட்டிக்கு வாங்குகிறோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து தனி வட்டி. அதே கூட்டு வட்டி அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கில் வாங்குகிறோம் பாருங்கள். பேங்க்கில் கடன் வாங்கிட்டு இன்கேஸ் கரெக்டாக கட்டலைன்னா அது வந்து